ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. விடாமுயற்சியோட கதையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, விடாமுயற்சியின் தழுவல்னு சொல்லக்கூடிய 1997ஆம் ஆண்டு ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தோட கதையை பற்றி பார்த்துடலாம். இந்த பிரேக் டவுனுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதாநாயகன் கதாநாயகி 2 பேரும் ஒரு தொலைதூர பயணம் போகிறாங்க. அந்த பயணத்தில் நாயகன் நாயகியை தொலைச்சிடுறாங்க. ஸோ அந்த நாயகன் எப்படி அந்த நாயகியை தேடி அலையிறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களுக்கு இடையிடையே நடக்கக்கூடிய ஏமாற்றம், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து எப்படி கடைசியாக வில்லனை பழி வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கதை தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் விடாமுயற்சி படத்தில் இயக்குனர் மகிழ் திருமேனி ஒரு சின்ன மாற்றத்தை புகுத்திருக்காரு. இந்த படத்தை அப்படியே எடுக்காமல் திரிஷாவை வில்லியோட கோணத்தில் வச்சு எடுத்திருக்காரு. ஸோ எது எப்படியோ கதை நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புவோம். இது மட்டும் இல்லாமல் அஜித் ரசிகர்கள் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 150 கோடி அளவு வசூல் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க.